நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்க. சொல்லுங்க. எனக்கு காலையில வரை முடிச்சிருக்கிறது பிரச்சனை இல்ல, காலங்காத்தால முடிக்கிறதுதான் பிரச்சனையே. ஒரு புது பாயிண்ட் நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. அம்மா ஸ்ரீதேவி, இந்த வீட்லயா இருக்க? பரிகாரம் செய்ய வேண்டியிருக்குமா? என்ன பரிகாரம் சாமி செய்யணும்? வீட்ல காசு இருக்கா? இருக்கு சாமி. எவ்வளவு இருக்கு? ஒரு 10,000 வச்சிருக்கேன். நான் ஒண்ணு 100 ஆக்குவேன். அப்ப 20,000 இருக்கு சாமி. களவாணி சிரிக்க கொண்டு வா. சார், உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கலாமா? கேளுமா, முக்கியமான கேள்வின்ற. நீங்க ஒரு பையன் தானே, பசங்களுக்கு பொண்ணுங்க ஒத்த ஜடை போட்டு போனா பிடிக்குமா இல்ல ரெட்டை ஜடை போட்டு போனா பிடிக்குமா? இது ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சாரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள்ல ஒரு முக்கியமான கேள்வி. டெஃபினெட்லி. முடிய மண்ணெண்ணையை ஊத்தி கொளுத்திடுவேன், அப்புறம் எந்த சடையும் உன்னால போட முடியாது பாத்துக்க, சொல்லிட்டேன் நானு. டேய், ஒரு டீ வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனேன், எங்கடா அவன்? இதுக்கு தான் நான் போறேன். அந்த பையலை நம்பி அனுப்புனீங்களே, எவ்வளவு லேட் ஆக்குறான் பாருங்க. அவனாவது லேட் ஆனாலும் திரும்ப வந்துருவான், நீ அப்படியே வீட்டுக்கு போயிருவியே. உனக்கு எப்பவுமே அவ மேல ஒரு கண்ணுதான். அவதான் ரெடியா இருக்கலாமே. என் சொக்கலத்து முண்டை பரட்ட வேணும், பூரி வேணும். அவ சீவி சிங்காரிச்சு வரும்போதே செருப்பு எடுத்து அடிச்சிருக்கணும். பழனிக்கு போனோம், அம்மா பஞ்சாமிரது கொடுக்க சொன்னாங்க. திருப்பதிக்கு போனோம், அம்மா லட்டு கொடுக்க சொன்னாங்க. திருச்செந்தூருக்கு போனோம், அம்மா துண்ணூர் கொடுக்க சொன்னாங்க. அப்படி அவ அடிக்கடி வரும்போதே அவளை வகுந்திருக்கணும். நான் இப்படி ஒரு வெகுளியா இருந்திருப்பேன். ஜோசியக்காரர் சொன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். ஆனா ஆடி முடிஞ்சு ஆவணியே பிறந்துருச்சு, இன்னும் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் காணாமே. என்கிட்ட வந்து நீ கேள்வி கேக்குறியா? நீ நான் சும்மா இருக்கனா? சொல்லுங்க, நாங்க சும்மா இருக்கமா? பெண்கள் ஒற்றுமை ஓங்குங்க. பெண்கள்லாம் வாங்க, பெண்கள் இந்த கேள்வி கேளுங்க. பண்றது முள்ள மாதிரி தானோ, ஆனா மூஞ்ச மட்டும் கேண்டர் வர முருகன் போட்ட மாதிரி சிரிச்சா மாதிரியே வச்சுக்கிறீ. எப்படி நேற்று உங்கள் அம்மா வீட்டுக்கு போனியே, என்ன சொன்னாங்க? ஒன்னும் சொல்லலையே. ஏன்? என்ன சொன்னாங்கன்னு சொல்லுமா. ஒன்னும் சொல்லணுங்க. தோப்பாரு, எல்லாம் எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நான் உன்கிட்ட தெரியாத மாதிரி வந்து கேட்குறேன். நீனே சொல்லு, என்ன சொன்னாங்கன்னு சொல்லுவோம், வாயில சொல்லு. ஷோ பைத்தியம், உன்னை பத்தி எதுவும் சொல்லலைங்கிறேன். எப்படி கேட்டால் சொல்ல மாட்டா. சரி சொல்லு, நான் உனக்கு சாயங்காலம் ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி தரேன். சொல்லு, என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. இப்படி சொன்னா அவன் போக மாட்டான். உன்னோட பணக்கார மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்காங்களா, உன்னை போட்டு தள்ளிட்டு வர சொன்னாங்க. அன்னைக்கே தெரியுண்டி, ஓத்தா முண்டை கண்ணை பார்க்கும் போது எனக்கு கல்யாணம், இந்த கல்யாணம் வேணாம்னு நினைச்சேன். நான் அங்க அம்மா அப்பா சொன்னதுனால நான் உன்னை கட்டிக்கிட்டேன். எப்படி பிளான் போட்டு அப்பா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நீங்க அம்மா வேலை செய்ய வேண்டியதா இருக்கு சாமி. ஏம்பல, என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா ஆண்களுக்குமே தனக்கு வரப்போற பொண்ணுக்கு முடி நீளமா இருக்கணும் தான் ஆசைப்படுறாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து வாய்க்கிறது என்னமோ வாய் நீளமான பொண்ணு தான். எங்க வர வர நான் வைக்கிற குழம்பே நல்லாவே இருக்க மாட்டேங்குதுங்க, என்னன்னே தெரியல. ஒரு சின்ன திருத்தம், நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து இப்படிதான் வைக்கிற. வானர் பொண்டாட்டி, அது பேர் என்னடி? கள்ளி. நீ தாண்டி எங்களுக்கு வில்லி. அது என்ன மரண்டி? நுணா. எங்களுக்கு நீ வேணாம். நீ நிக்கிறது என்ன மரண்டி? முந்திரி. இனிமே நாங்க தான் உனக்கு மந்திரி. அது என்ன செடிடி? துத்தி. உனக்கு கிடையாது புத்தி. அது என்னடா? சோளம். இனிமே சோத்துக்கு போட போறீங்க தாளம். அது என்ன மரண்டி? கேக்கு. பொடி பேக்கு. அது என்னடா? பண்ண. போடா வெண்ண. மேல என்னடி தெரியுது? வானம். போச்சிரி நம்ம மானம். என்னங்க, தயிர் தாளிச்சிட்டேன், தொட்டுக்க கருவாடு செய்வா. எத்தனை நாளைக்கு தாம்மா நீனு கருவாடே செஞ்சு போடுவ? எத்தனை நாளைக்கு தான் செஞ்சு போடுவ? எனக்கு கருவாடெலாம் வேணாம், புடலங்காய் பொரியல் செஞ்சிரு. புடலங்காய் பொரியல் அதுதான் எனக்கு வேணும் இன்னைக்கு. கருவாடு சமைக்கலாமான்னு உன்ட்ட ஒரு பேச்சுக்கு தான் வந்து கேட்குறேன். உடனே நீ சொல்கிறது தான் நான் சமைப்பேன்னு நினச்சிக்காத. நான் சமைக்கணும்னு நினச்சது தான் நான் சமைப்பேன். இன்னைக்கு கருவாடு தான் சமைப்பேன். பாவம் பக்கத்து வீட்டுக்காரன், அவன்கிட்ட கோழியை காணவனு காலையிலேருந்து தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எங்க தெரிய போகுது நம்ம வீட்டு குழம்புலதான் குறிக்குதுன்னு. இன்னைக்கு நீ பாட்டு குழம்பு வாசம் பக்கத்து தெரு வரைக்கும் அடிக்குது. எஜிஜோ அத்தாடி, என்ன நம்மளை பார்த்துக்கிட்டே வரான், கண்டுபிடிச்சிட்டானோ? நைஸா கிளப்பிடும்டா. என்னல, இனிமே பையனை பள்ளிக்கூடத்துல விடுறதுக்கு நான் போக மாட்டேன். ஏன், என்னாச்சு? அவன் படிக்கிறதுக்கு வாதியார் என்னை கண்டுபிடிச்சிட்டாரு. ஓ, இங்க வாங்களேன், அப்படி உட்காருங்க. உட்காருங்க. போவாதீங்க.
நீ டெய்லியும் வீட்டுக்கு வரும்போது குடிச்சிட்டு தானே வர. உன்னை நான் எம்புட்டு திட்டுறேன். அப்புறம் ஏன் மறுபடியும் நீ வாங்கி சாப்பிட்டு போற?